ஜெயா டிவி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் டாக்டர் வெங்கடேஸ்வரன். நான் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தேனாம்பேட்டில் இரத்த புற்றுநோய் மற்றும் இரத்தம் சம்பந்தமாக நிபுணர். இப்போது நம்ம குழந்தைங்களுக்கு காமனாக வர லுக்கீமியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லுக்கீமியா அப்படின்னா என்ன? அது இரத்த புற்றுநோய். ஸோ அதில் என்னென்ன வகைகள் இருக்குது, என்னென்ன சிம்டம்ஸ், என்னென்ன அறிகுறிகள் வரலாம், அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன? ஸோ லுக்கீமியா அப்படின்னா ரத்தம் புற்றுநோய் நம்ம சொன்னது தான். ஸோ அதில் 2 டைப் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. ஒன்று அக்யூட் லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியா, இன்னொன்று அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா. ஏன் இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி வேறு. கீமோதெரப்பி தான் கொடுக்க போகிறோம், பட் டியூரேஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ லிம்போபிளாஸ்டிக் லுக்கீமியானா அந்த கெட்ட அணுக்கள் எல்லாமே ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். குறைந்தது 2லேருந்து 3 வருஷங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபஸ்ட் 6 மாதம் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்லி மோஸ்ட்லி டேப்லெட்ஸ் அண்ட் மந்த்லி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும். whereas AML acute myeloid leukemia 4 to 5 months intensive treatment, so heavy dose chemotherapy இருக்கும். and 4 months usually they will require hospitalization. ஒவ்வொரு சைக்கிளுக்குமே they will require hospitalization. whereas acute lymphoblastic leukemia first ஒரு 1 month they will be maximum 1 to 2 weeks they will be hospitalized. அதுக்கப்புறம் எல்லாமே அவுட் பேஷண்ட் பேசிஸில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். whereas acute myeloid leukemiaவில் நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஹெவி. ஸோ அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அணுக்கள், வெள்ளை அணுக்கள் எல்லாமே கம்மியாக இருக்கும். இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ஜாஸ்தி. ரத்தம் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனுக்கான தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு 4லேருந்து 5 மாதம் வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ இதை கண்டறிகிறதுக்கான டெஸ்ட் நிறையா இருக்குது. ஸோ எனக்கு ALL இருக்கா AML இருக்கான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன டைப் ஆஃப் கேன்சர் பார்த்தாச்சு. தென் எதனால் வருது அப்படின்றதுக்கான கேள்விக்கான விடை இப்போ வரைக்கும் ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்க முடியலை. நிறையா ரிசர்ச் இஸ் ஸ்டில் கோயிங் ஆன், பட் இப்போ வரைக்கும் அதுக்கு ஆன்சர் நமக்கு கிடைக்கல. பட் இந்த 2 கண்டிஷன்ஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்? ஸோ கீமோதெரப்பி நம்ம எப்பயுமே பார்க்குற மாதிரி தான். ஸோ சாலிட் டியூமர், லுக்கீமியா ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக லுக்கீமியாவில் ப்ரிடாமினண்ட்டாக ஒன்லி கீமோதெரப்பி இஸ் த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ப்ரிடாமினன்ட்லி. சம்டைம்ஸ் தே மைட் ரிக்வயர் ரேடியேஷன், அது எக்ஸ்ட்ரீம் கேசஸ். ஸோ நான் காமனாக சொல்கிறேன், லுக்கீமியாவில் 90% நம்ம கீமோதெரப்பியை வச்சு க்யூர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 1 month வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இண்டக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 1 month கொடுக்குற அந்த கீமோதெரப்பியில் அந்த குழந்தை எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை திருப்பியும் அந்த 1 monthக்கு அப்புறம் நம்ம போன் மேரோ டெஸ்ட் பண்ணி அந்த கெட்ட அணுக்கள் எல்லாம் கிளியர் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் அந்த ரெஸ்பான்ஸை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அக்யூட் மைலாய்டு லுக்கீமியா சேம் ஹெவி டோஸ் கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது ரெண்டுமே கீமோதெரப்பியை வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் கீமோதெரப்பி கொடுக்கும்போது நமக்கு டெம்பரவரியாக பிளட் ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும்போது பிளட் ஏற்ற வேண்டியிருக்கும். பிளேட்டட்ஸ் கம்மியாக இருக்கும்போது பிளேட்டட்ஸ் ஏற்ற வேண்டியிருக்கும். அண்ட் வெள்ளை அணுக்கள் கம்மியாக இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ காய்ச்சல் இருந்தாலோ இல்லை வயிறு வலி அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் இருந்தாலோ நம்ம உடனே ஆன்டிபயோட்டிக்ஸ் வச்சு ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். இது போக சிவியர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம லுக்கீமியா ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பார்க்குற ப்ராப்ளம்ஸ். 2 to 3 years நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். என்னோடய குழந்தை ஸ்கூலுக்கெல்லாம் போகலாமா, இல்லை 3 வருஷம் குழந்தை ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருக்கணுமா? இது நம்ம பேரண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு எந்த லுக்கீமியாவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு 1 month to 6 months இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் போகும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஈவன் ஸ்கூலுக்கு போகிறோம், அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போய் அட்டன் பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் குழந்தைங்க வராங்க, பக்கத்தில் இருக்க பக்கத்து பெஞ்சில் இருக்க பாப்பாவுக்கு இருமல் இருக்குது, காஃப் கோல்டு, சாதாரண சளி இருமலாக இருக்கலாம். பட் அது இம்யூனிட்டியே இல்லாத இந்த குழந்தைங்க வந்ததுன்னா ரொம்ப சிவியர் ஆகும். கீமோதெரப்பி தடைப்படும், இன்ஃபெக்ஷன் சிவியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல் 6 மாதம் ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப டிஃபிகல்ட். பட் ஸ்டில் 6 months கழிச்சுன்னா அடுத்த 2 to 3 years தே கேன் ஸ்டில் அட்டெண்ட் த ஸ்கூல். ஸோ அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. அண்ட் செகண்ட் என்னோட குழந்தை வெளியே போய் விளையாடலாமா, எனி ஹெல்த் ரிலேட்டட் மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா, அது செகண்ட் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் கேட்குறது. ஜென்ரலாக தே கேன் டூ ஆல் ஆக்டிவிட்டீஸ். சில்ட்ரன் ஆன் டியூரிங் கீமோதெரப்பி அந்த கீமோதெரப்பி போகிற டைமில் தே வில் ஹேவ் சம் health related issues, but once they come out of it, like mostly like 2 weeks 3 weeks they will settle. அதுக்கப்புறம் they can do all their routine activities, they can play, they can cycle பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். And actually we encourage the children to have more physical activity, because what we are usually seeing is parents will be so much protective about their children. வெளியே போகாத, இன்ஃபெக்ஷன் வந்துடும், இங்கே வீட்டிலே இரு, இது பண்ணாதுன்ட்டு வீட்டில் உட்காந்து they are just eating and they'll put on lot of weight. So மோஸ்ட்லி நம்ம ஃபாலோ பார்க்கும்போது நிறையா ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டினால் நம்ம பார்க்குறோம். ஸோ ஜென்ரலாக வில் என்கரேஜ்
children to be active during that time. So means any setbacks இருக்கும்போது they can rest, but when they are active they can play and do everything. So that groups விளையாடணும்னு அவசியம் கிடையாது. they can do a cycling, அவங்க காம்பவுண்ட் சுற்றி they can do a cycling, terraceல விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி things they can do, still do. And food related substances, whatever is fresh and cooked food கொடுத்தா better. There is no food restrictions when the child is on chemotherapy. Particularly veg சாப்பிடலாமா, non-veg சாப்பிடலாமா, பத்திய சாப்பாடு இருக்கணுமா, இதெல்லாம் நிறையா questions வரும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு 1 week or 2 weeks சைல்டு எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தென் ஸ்லோலி வில் பி இன்ட்ரடியூசிங் ஆல் த ஃபுட் சப்ஸ்டன்சஸ். பாட்டம் லைன் குக்ட், ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண ஃபுட் கொடுக்கலாம். ராவா பச்சை பட்டாணி, கேரட் சாப்பிட்டா நல்லது, நான் அப்படியே வாங்கி சாப்பிட்றேன். வெள்ளரிக்காய் சாப்பிட்டா நல்லது, தர்பூசணி எனக்கு பிடிக்கும், அப்படியே நான் சாப்பிட்றேன், அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ சமைத்து, அதாவது வேக வைத்த காய்கறிகள், எல்லா காய்கறிகளுமே கொடுக்கலாம். பட் ஃப்ரூட்ஸை பொறுத்தளவில் எதுக்கெல்லாம் திக் ஸ்கின் இருக்குமோ, பனானா, பொமோகிரானட், தென் ஆரஞ்ச், மொசாம்பி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தே கேன் ஃப்ரெஷ்ஷாக பீல் பண்ணி தே கேன் ஈட். ஆப்பிள், மேங்கோ, தென் கிரேப்ஸ், இதிலெல்லாம் நமக்கே தெரியும் ஸ்கின் வில் பி அட்டாச்ட் வித் த ஃப்ரூட். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் வில் ஸ்பெசிஃபிக்கலி ஆஸ்க் தெம் டு அவாய்ட். அண்ட் தே வில் ஆஸ்க் டேட்ஸ் சாப்பிட்லாமா. டேட்ஸ் ஆக்சுவலாக வி நோ தெர் இஸ் நோ ஸ்கின், தெர் இஸ் மோர் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வித் டேட்ஸ். ஸோ டேட்ஸ் வி வில் ஆஸ்க் டு அவாய்ட். அண்ட் பேஸ்சரைஸ்ட் மில்க் தே கேன் யூஸ். ஸோ பேஸ்சரைஸ் பண்ண மில்க், பேக்கெட் மில்க், அதெல்லாமே தே கேன் யூஸ். நல்லா பாயில் பண்ணி 20 to 30 minutes பாயில் பண்ணி இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தே கேன் ஹேவ் த மில்க். ஸோ ஃபுட் ரிலேட்டட் டேபூஸ் ஆல்சோ இஸ் நாட் தேர் வித் ட்ரீட்மெண்ட் இன் சைல்ட்ஹுட் லுக்கீமியாஸ். தென் என்னோட க்யூர் ரேட் எப்படி இருக்கும், என்னோட சைல்டு ட்ரீட்மெண்ட் வந்தால் அவங்களோட க்யூர் ரேட் எப்படி இருக்கும். ஸோ நான் 10 குழந்தைகள் நம்ம லுக்கீமியாவில் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா 8லேருந்து 9 குழந்தைங்களுக்கு பூரணமாக குணமடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெறும் கீமோதெரப்பி, இந்த 2 வருஷம் 3 வருஷம் கீமோதெரப்பி கொடுத்தே நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அந்த 1லேருந்து 2 குழந்தைங்களுக்கு டிசீஸ் ரெஸ்பாண்ட் ஆகாமல் போகலாம், இல்லை ரெஸ்பாண்ட் ஆன வியாதி திரும்பியும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஆரம்ப ஸ்டேஜில் இந்த குழந்தைக்கு வரும், இந்த குழந்தைக்கு வராது அப்படின்ற சொல்கிற சிச்சுவேஷன் நம்ம இல்லை. ஏன்னா அதுக்கான ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு ரிஸ்க் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வச்சு தான் நிறையா மெடிசன்ஸ் ஆல்சோ இட்ஸ் கம்மிங் அப். பட் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு வராதுன்னு சொல்லி ஊர்ஜிதமாக ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணும்போதே சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 8 to 9 out of 10 நம்ம கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஈவன் தட் 1 to 2 சில்ட்ரன் கீமோதெரப்பிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகிற சில்ட்ரன்ஸ்க்கு மஜ்ஜை மாற்று சிகிச்சை பண்ணலாம். கார்டி செல் தெரப்பி, நம்ம இந்தியாவில் அந்த கார்டி செல் தெரப்பி இன்னும் வரலை, ஃபாரினில் இருக்குது. பட் ஐ எம் trying to say there are still more options apart from chemotherapy for this condition. And cancer, particularly leukemia, is highly conquerable in childhood.